வணக்கம், ஐ எம் மிஸ்ஸஸ் அனுராதா. வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து நம்மளோட சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்கவர் டாக்டர் மோத்தி நாராயண் சார். வெல்கம் சார். ஸோ இன்றைக்கி அவர் நம்ம கூட பகிர்ந்துக்க போகிறது என்டி ஸ்கேனை பற்றி சில விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ண போகிறாரு. வணக்கம்மா, தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. இன்றைக்கி நான் பேச போகிற டாபிக் வந்து என்டி ஸ்கேன். என்டி ஸ்கேன் எதுக்காக எடுக்கிறது, எப்போ எடுக்கிறது, என்ன பெனிஃபிட்டு, இதெல்லாம் வந்து பப்ளிக் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து சில வார்த்தைகள் நான் பேச வந்திருக்கிறேன். நான் வணக்கம் டாக்டர். என்டி ஸ்கேன் பற்றி பேச போகிறேன்னு சொல்லியிருக்கீங்க. என்டி ஸ்கேன் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா டாக்டர்? ஸோ என்டி ஸ்கேன்னா இட்ஸ் கால்ட் அஸ் நியூக்ளியர் டிரான்ஸ்லூசன்சி ஸ்கேன். அது என்னென்னா, இந்த வளர்கிற அந்த கரு இருக்குங்கள, இந்த ஆரம்ப காலத்தில் வந்து ஒரு 11 to 15 வீக்ஸ்க்குள்ளே அந்த கருவுடைய கழுத்துக்கிட்ட வந்து ஒரு தின் ஃபிலிம் ஆஃப் ஃப்ளூயிட் ஃபார்ம் ஆகும். அந்த ஏரியா தான், அந்த டிரான்ஸ்லூசன் ஏரியா தான் நியூக்ளியர் டிரான்ஸ்லூசன்சி சொல்லுவாங்க. அந்த மெஷர்மெண்ட்டை பார்க்குறது தான் நம்ம இந்த என்டி ஸ்கேன் பண்ணுறோம். இது எப்போ பண்ணுவாங்க டாக்டர்? யூஸ்வலி வந்து இந்த கருவோட ஏஜ், ஜெஸ்டேஷனல் ஏஜ் சொல்லுவாங்க. அந்த ஏஜ் வந்து 11 வீக்ஸ், 11 வாரத்துலேருந்து 14 வாரம் வரைக்கும், 11 to 14 வீக்ஸ்க்குள்ளே இந்த அந்த இடப்பட்ட நேரத்தில் தான் வந்து இந்த என்டி ஸ்கேன் பண்ணுறது. ஆக்சுவலாக தியரட்டிக்கலாக பார்த்தா 13.6 வீக்ஸ் தான், பட் நம்ம 14 வீக்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ 11 to 14 வீக்ஸ் ஆஃப் ஜெஸ்டேஷன் ஏஜில் வந்து நம்ம இந்த என்டி ஸ்கேன் பண்ணுறோம். ஆரல்ஸ் இந்த கருவுடைய லென்த் சொல்லுவாங்க, சிஆர்எல், க்ரௌன் ரம்ப் லென்த். அந்த லென்த் வந்து 45 mmலேருந்து 84 mm இருக்கும்போதும் இந்த ஸ்கேன் பண்ணுவாங்க. ஸோ ஷார்ட்டாக சொன்னால், இந்த ஏஜ் வந்து 11 வீக்ஸ்லேருந்து 14 வீக்ஸ்க்குள்ளே இருக்கணும். அப்புறமா அந்த கருவுடைய லென்த் வந்து சிஆர்எல் வந்து 45 mmலேருந்து 84 mm அந்த காலகட்டத்தில் வந்து பண்ணது தான் இந்த என்டி ஸ்கேன். டாக்டர், இப்போ வந்து பேஷண்ட் சைட்லேருந்து ஒரு கேள்வி கேட்கலாமா? ஓகே. பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த என்டி ஸ்கேன் எடுக்கும்போது ரொம்ப டிலே ஆகுது, இதுக்காக அவங்க எடுக்கிற டைமிங் வந்து லேட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இந்த மாதிரி லேட் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கலாமா டாக்டர்? அது என்னென்னா, இப்போ வந்து இந்த கரு என்பது வந்து இந்த கர்ப்பப்பையில் வந்து ஒரு சாக் மாதிரி ஃபார்ம் ஆகும். தட்ஸ் கால்ட் ஆம்னியோட்டிக் சாக். அதுக்குள்ளே வந்து ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிட் ஒன்று இருக்கும். அதுக்குள்ளே ஃப்ளோட் ஆகி தான் வந்து வளரும். ஸோ ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிட் சாக் இருக்கோ, உள்ள ஃப்ளூயிட் இருக்கோ, அதுக்குள்ளே தான் அந்த கரு வந்து வளரும். ஸோ வளரும் போதோ இந்த கரு வந்து ஒரே இடத்துல நிற்காது. இட் வில் பி கோயிங் ஆன் மூவிங், மேலே கீழே மூவ் ஆகினே இருக்கும். பட் என்னென்னா, இந்த என்டி ஸ்கேனுக்கு வந்து இந்த ஒரு மிட் சாச்சுரல் வீவ்னு சொல்லுவாங்க. அந்த வீவில் வரும்போது தான், இப்போ நீங்கள் பிக்சரில் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன், அந்த வீவில் இப்போ வரும்போது தான் அது கரெக்டாக அந்த நோஸ் வந்து எக்கோஜெனிக் டிப் மேலே இருக்கணும், லெஃப்ட் சைடில் இந்த பிரெயின் வந்து இருக்கணும், ரைட் சைடில் வந்து ஃபுல்லி மேக்னிஃபைடு செஸ்ட் இருக்கணும். இந்த பொசிஷன் இட்ஸ் கால்டு சாச்சுரல் வியூ ஆஃப் தி ஃபேஸ், மிட் சாச்சுரல் வியூ ஆஃப் தி ஃபேஸ். இது மாதிரி வெர்டிக்கல் பொசிஷன் இருக்கும்போது தான் கீழே எடுக்கிறது தான் வந்து அந்த பார்க்குற பிக்சரில் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன், அந்த மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்கு இந்த பொசிஷனை வந்தால் தான் நம்ம வந்து எடுக்க முடியும். ஸோ இந்த பொசிஷன் வரதுக்கு வந்து பேபி ஹாஸ் டு டேர்ன் பை இட் செல்ஃப், நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதான் அந்த பேபி டேர்ன் பண்ணி அந்த வியூ வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். சம்டைம் ஒரு ½ hour முடிஞ்சிடும், இல்லை 1 hour ஆகிடும். பட் சம்டைம் வந்து லேட் ஆகும். பட் இப்போ லேட்டஸ்ட் அட்வான்டேஜில் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ்டு இன்னோவேட்டிவ் டூல்ஸ்லாம் இருக்குது. அதில் வந்து இந்த மாதிரி வந்து லேட்டஸ்ட்டாக இந்த வியூ இல்லாமல் கூட அந்த ஆட்டோமேட்டிக் கேல்குலேஷன் வருது. பட் அதை பற்றி நம்ம டீட்டெயிலில் போக வேணாம். நம்ம கன்வென்ஷனல் மெத்தட் ஆஃப் என்டி ஸ்கேன் மட்டும் பேசுகிறோம் நம்ம இப்போது. ஸோ இந்த வியூ வர்றதுக்கு லேட் ஆகுறதுனால தான் வந்து தி பேஷண்ட் ஹாஸ் டு வெயிட். டாக்டர், இப்போ நீங்கள் சொல்லும்போது அந்த கழுத்துக்கிட்ட ஒரு ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அந்த ஃப்ளூயிடுனா என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா டாக்டர்? ஸோ அந்த கழுத்துக்கிட்ட வந்து சின்ன ஃபிலிம் ஆஃப் ஃப்ளூயிட் இருக்கோ, அதுதான் வந்து நியூக்ளியர் டிரான்ஸ்லூசன்சின்னு சொல்லுவாங்க. அந்த ஃப்ளூயிட் என்னென்னா, இந்த டைலேட்டட் லிம்ஃபாட்டிக்ஸ் இருக்குல்ல, அதுலேருந்து லீக் ஆகிற அந்த ஃப்ளூயிட்ஸ் தான் ஆக்சுவலாக அது. பட் யூஸ்வலாக வந்து 14 வீக்ஸ்க்கு கிட்ட நெருங்கும் போதும் வந்து இந்த லிம்ஃபாட்டிக்ஸ் வில் கெட் டைவர்ட்டட், அந்த ஃப்ளூயிட் வந்து வில் கெட் டிஸப்பியர்டு. ஸோ அதனால தான் வந்து இந்த 11 to 14 மேக்ஸிமம் 14 வீக்ஸ்க்குள்ளே எடுக்கணும். அதுக்கு மேலே எடுத்தால் அந்த நியூக்ளியர் டிரான்ஸ்லூசன்சி தெரியாது. எதுக்காக இந்த என்டி ஸ்கேன் எடுக்கிறோம் டாக்டர்? ஸோ வந்து சில குரோமோசோமல் அப்னார்மாலிட்டிஸ் இருக்குது. இந்த மரபணு தீரிகள்னால ஏற்பட சில குறைபாடுகள், அந்த குறைபாடுகள், அந்த கண்டிஷன்ஸை கண்டறியறதுக்காக இந்த மாதிரி இந்த என்டி ஸ்கேன் பண்ணுது.
just screening test for all the chromosomal abnormalities, mainly டவுன் சிண்ட்ரோம்னு ஒன்று இருக்குது. அதனால் அதை கண்டறியக்கூடிய ஒரு ஸ்க்ரீனிங் டூலாக தான் வந்து இந்த என்டி ஸ்கேன் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். அது தவிர்த்து டவுன் சிண்ட்ரோம் தவிர்த்து ட்ரைசோமி 13 ஒன்று இருக்குது, 18 ஒன்று இருக்குது, அப்புறமா சில கார்டியாக் அப்னார்மாலிட்டிஸ் இருக்குது, கிளைன்ஃபீல்டர் சிண்ட்ரோம் இருக்குது. இந்த மாதிரி சிண்ட்ரோம்லலாம் இந்த மரபணு சம்மந்தமான ஒரு குறைபாடுகள் இருக்கிற சிண்ட்ரோம்ஸ்லாம் வந்து இந்த என்டி ஸ்கேனை வந்து ஒரு ஸ்க்ரீனிங் டூலாக நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே டாக்டர், இப்போ இந்த ஸ்க்ரீனிங் டூலில் எது வந்து நார்மல் மெஷர்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம்? ஸோ நார்மல் மெஷர்மெண்ட் என்பது வந்து இட்ஸ் நாட் ஃபிக்ஸ்ட் ஆக்சுவலாக. இப்போ 11 to 14 வீக்ஸ் நம்ம வந்து என்டி ஸ்கேன் பண்ணுறோம். 11லேருந்து 12 வீக்ஸ்க்குள்ளே வந்து ஒரு 1.2லேருந்து ஒரு 1.8 வரைக்கும் இருக்கலாம், IBM வரைக்கும் இருக்கலாம். 12 வீக்ஸ் தாண்டினா மேபி 1.4 ஒரு 1.82 வரைக்கும் இருக்கலாம். 13 கிட்ட வரும்போது ஒரு 2.2 இருக்குது, 2.2, 2.5 இஸ் நார்மல் ஆக்சுவலாக. பட் எனிதிங் அபவ் 2.8 or 3 வந்து இட் இஸ் கன்சிடர்ட் அஸ் அப்நார்மல் என்டி. சரிங்களா? இதில் வந்து 2 விஷயங்கள் இருக்குது. ஒன்று வந்து அப்நார்மல்னா மீனிங்னா இப்போ இந்த என்டி மெஷர்மெண்ட் அதிகமாகும் போதும் இந்த ப்ரிடிக்ஷன் ரேட் சொல்லுவாங்க. ப்ரிடிக்ஷன் ரேட் ஒரு டிடக்ஷன் ரேட் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ வந்து ஒரு 2.8, 3.5 கிட்ட போகும்போது இந்த டவுன் சிண்ட்ரோமோடைய ப்ரிடிக்ஷன் ரேட் வந்து அதிகமாகிடும். மேபி ஒரு 40-50% ஆகிடும். அதே சமயத்தில் வந்து இன்னொன்று இருக்குது, ஃபால்ஸ் பாசிட்டிவ் ரேட் ஒன்று இருக்குது. ஃபால்ஸ் பாசிட்டிவ் ரேட்னா இருக்குது ஆனால் இல்லை, இருக்குது ஆனால் இல்லைன்னு அர்த்தம். என்டி ஸ்கேனில் வந்து மெஷர்மெண்ட் அதிகமாக இருக்கோ அப்நார்மலாக இருக்கோ, பட் ஆனால் அது வந்து குரோமோசோம் அப்நார்மாலிட்டிஸ் இல்லை. ஸோ தட் இஸ் கால்டு ஃபால்ஸ் பாசிட்டிவ் ரேட்டு. ஸோ வந்து ஒரு 3.5 வரைக்கும் 3க்கு மேலே போனாலே வந்து இட் இஸ் கன்சிடர்ட் அஸ் அப்நார்மல். அப்போ வந்து யூ கேன் சே தட் ஒரு 60% ஆஃப் சான்சஸ், 60% ஆஃப் ப்ரிடிக்ஷன் ரேட் ஃபார் டவுன் சிண்ட்ரோம். பட் அட் த சேம் டைம் இந்த ஃபால்ஸ் பாசிட்டிவ் ரேட் வந்து 8% இருக்கும். 8%, 100க்கு 8% வந்து ஃபால்ஸாக காட்டும். தட் இஸ் கால்ட் ஃபால்ஸ் பாசிட்டிவ் ரேட்டு. ஸோ இதுதான் வந்து ஒரு ரேஞ்ச் ஆஃப் மெஷர்மெண்ட்ஸ் வி கிவ். தேங்க்யூ டாக்டர். ஸோ இப்போ நீங்கள் பேசும்போது நிறைய டவுன் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ டவுன் சிண்ட்ரோம்னா என்னென்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? ஸோ டவுன் சிண்ட்ரோம்னா இப்போது நார்மலாக வந்து நம்ம ஹியூமன் பாடியில் வந்து செல்ஸ் இருக்குது. ஹியூமன் பாடி இஸ் மேட் ஆஃப் செல்ஸ். அந்த செல்லில் வந்து 46 குரோமோசோம் இருக்கும். குரோமோசோம்னால் நம்ம சொன்னால் மரபணு திரிகள். 23 + 23, தட் இஸ் பேர் ஆஃப் 23 குரோமோசோம்ஸ் இருக்கும். அதில் என்ன ஆகும்னா இந்த 21st குரோமோசோமில் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா டூப்ளிகேஷன் வரும். ஸோ 2க்கு பதில் 3 ஆகிடும். அந்த கண்டிஷன் பேர் தான் வந்து டவுன் சிண்ட்ரோம். ஆர்எல்ஸ் இட் இஸ் கால்ட் அஸ் ட்ரைசோமி 21. ஸோ இது வந்து இந்த மாதிரி இது வந்து எதுக்காக வந்து சொல்ல முடியாது, எதுக்காக 21st குரோமோசோமில் வந்து டூப்ளிகேஷன் ஆகும் சொல்ல முடியாது. பட் இதனால் வரும்போதோ சில குறைபாடுகளில் வந்து இந்த பிறக்கிற குழந்தைங்களும் வரும். மேபி என்னென்ன ஆகும்னா இந்த பிக்சரில் பார்த்து தெரியும் உங்களுக்கு, இந்த குழந்தையோட ஃபேஸ் வந்து ஃப்ளாட்டாக ஆகிடும், நோஸ் டிப்ரெஸ்டாக இருக்கும், ஐஸ்லாம் ரொம்ப ஒயிட் செட் ஐஸாக இருக்கும், இந்த காது வந்து கீழே இறங்கி இருக்கும், சின்னதாக இருக்கும். அப்புறமா இந்த நாக்கு வந்து அந்த வாயோட ஒட்டி இருக்கும், கழுத்து வந்து கொஞ்சம் ஷார்ட் நெக்காக இருக்கும், கைகள் அந்த காலில் வந்து சின்னதாக இருக்கும். அது தவிர்த்து வேறு மெயினாக வந்து இந்த இன்டலெக்சுவல் டிசபிலிட்டிஸ், இந்த லேர்னிங் எபிலிட்டிஸ், இந்த குழந்தையோடைய லேர்ன் பண்ணுற எபிலிட்டிஸில் கம்மியாக இருக்கும். நார்மலாக வந்து இந்த ஐக்யூவில் பார்த்தா வச்சுங்களேன் 60 கீழே இருக்கும். அவங்க அந்த மாதிரி டவுன் சிண்ட்ரோம் எடுக்க குழந்தைங்களுக்கு வந்து 60-65 கிட்ட கீழே தான் இருக்கும். அது நார்மலாக நம்மளுக்குலாம் பார்த்தா 80-90 இருக்கும் ஐக்யூ. பட் டவுன் சிண்ட்ரோம் குழந்தைங்களுக்கு வந்து 60 கிட்ட இருக்கும். ஸோ லேர்னிங் டிசபிலிட்டிஸ் வரும். வந்து அது தவிர்த்து வர்றது வந்து வேறு இந்த மைல் ஸ்டோன் சொல்லுவாங்க, டிலேட் மைல் ஸ்டோன் இருக்கும். குழந்தை வந்து இந்த நேரத்தில் தான் உட்காரணும், இந்த நேரத்தில் தான் தவழணும், இந்த நேரத்தில் தான் நிற்கணும்னு இருக்குது. தட் இஸ் கால்ட் நார்மல் மைல் ஸ்டோன். இந்த மைல் ஸ்டோன் வந்து கம்ப்ளீட்டாக வந்து டிலே ஆகிடும் இந்த மாதிரி டவுன் சிண்ட்ரோம் இருக்கிற குழந்தைங்களுக்கு. அது தவிர்த்து வந்து டவுன் சிண்ட்ரோம்னால வந்து இன்டர்னல் ஆர்கன்ஸில் சில ப்ராப்ளம் இருக்கும். மேபி ஒரு ஹார்ட்டில் ஒரு ப்ராப்ளம் இருக்கும், கிட்னியில் ப்ராப்ளம் வரலாம், அந்த மசில்ஸில் ரொம்ப வீக்காக லேக்ஸ் ஆகிடும், இந்த போன்லாம் ரொம்ப வீக்காக இருக்கும். இது மாதிரி நிறைய குறைபாடுகள் இருக்குது. இந்த சிம்டம்ஸில் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து சொல்கிறது பேர் தான் நம்ம டவுன் சிண்ட்ரோம் சொல்கிறது. ஓகே டாக்டர், இந்த டவுன் சிண்ட்ரோம் வந்து எந்த காரணங்களால் வருதுன்னு தெரிஞ்சுக்க முடியுமா? ஸ்பெசிஃபிக்காக எந்த காரணமும் இல்லை.
அது வந்து எதுக்காக 21st குரோமோசோமில் வந்து டூப்ளிகேஷன் ஆகுதுன்னு சொல்ல முடியாது, எதுன்னு சொல்ல முடியாது. பட் ஒன் திங் இஸ் ஷுவர், இந்த அட்வான்ஸ் மெட்டர்னல் ஏஜ் சொல்லுவாங்க, இந்த மதரோட ஏஜ் வந்து ஒரு 35, 40, 45 லேட்டாக வந்து குழந்தை கன்சீவ் ஆகிறாங்களா, அந்த மாதிரி மதருக்கு வந்து இந்த பேபிஸ்க்கு வந்து இந்த டவுன் சிண்ட்ரோம் வரதுக்கு நிறைய சான்சஸ் ஆர் தேர். ஸோ அட்வான்ஸ் மெடிக்கல் ஏஜ் இஸ் ஒன் ஆஃப் தி மெயின் ரிஸ்க் ஃபேக்டர் ஃபார் டவுன் சிண்ட்ரோம். அதை தவிர்த்து சில விட்டமின் டெஃபிஷியன்சி சொல்கிறாங்க, விட்டமின் B12, ஃபோலிக் ஆசிட். பட் அந்த டெஃபிஷியன்ஸில் வந்து இந்த நியூரல் டியூப் டிஃபெக்ட்ஸில் தான் வரும். பட் டவுன் சிண்ட்ரோமுக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை. பட் இருந்தாலும் இந்த வாட்ஸ்அட் இந்த சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்குறதுனால ஓரளவுக்கு ப்ரொடெக்ட் ஆகலாம். பட் எந்த அளவுக்கு ட்ரூன்னு சொல்ல முடியாது. அது தவிர்த்து வந்து இந்த மதருடைய லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் தான் கொஞ்சம் பண்ண வேண்டியதாக இருக்கும். மேபி சில மதர் ஸ்மோக்கிங், ஆல்கஹாலுக்கோ அதெல்லாம் வந்து விட்டுடணும். அதெல்லாம் விட்டாலே ஓரளவுக்கு இந்த டவுன் சிண்ட்ரோம் இந்த மாதிரி குரோமோசோம் அப்னார்மாலிட்டிஸ் வந்து குறையக்கூடிய சான்சஸ் இருக்குது. பட் ஹவ் ஃபார் இட் இஸ் ட்ரூ வி டோன்ட் நோ. பட் மெயின் திங் வந்து இந்த அட்வான்ஸ் மெட்டர்னல் ஏஜ் இஸ் ஒன் ஆஃப் த மெயின் ரிஸ்க் ஃபேக்டர் ஃபார் டவுன் சிண்ட்ரோம். அதை தவிர்த்து வெரி ஸ்பெசிஃபிக்காக எந்த காரணம், எதுக்காக இந்த திரிகளை வந்து 21st குரோமோசோம் எக்ஸ்ட்ரா ஆகுது எல்லாம் நம்ம எந்த காரணமும் இல்லை. பட் அதனால் எதுக்கு இந்த மாதிரி ஃபிசிக்கல் சேஞ்சஸோ உள்ள லேர்னிங் எபிலிட்டிஸ் சேஞ்சஸோ அது மென்டல் சேஞ்சஸ் வந்து சொல்ல முடியாது. எவ்ரிதிங் இஸ் கோயிங் ஆன், பட் there's no answer for this. டாக்டர், இந்த டவுன் சிண்ட்ரோம் வந்து இந்த மாதிரி என்டி ஸ்கேன் மூலமாக கண்டுபிடிக்கலான்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இது ஒரு பேபிக்கு வந்து டவுன் சிண்ட்ரோம் இருக்குது அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஃபார்ம் ஆகிற பேபிக்கும் இதே மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? அது என்னன்னா, ஐ ஜஸ்ட் மிஸ் தட் ஆன்சர் ஆக்சுவலாக. பட் ஒரு ஃபேமிலியில் வந்து இந்த மாதிரி குரோமோசோமில் அப்னார்மாலிட்டிஸ், நாட் ஈவன் டவுன்ஸ் இல்லை, எனி குரோமோசோமில் அப்னார்மாலிட்டிஸ் இருந்தாலே அடுத்த குழந்தைங்களுக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஓகே, இதுக்கு வந்து என்டி ஸ்கேன் மட்டுமே போதுமா டாக்டர், இல்லை வேறு ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கா டெஸ்ட்டுக்கு? கரெக்ட். இப்போ வந்து என்டி ஸ்கேனில் நம்ம என்டி மெஷர்மெண்ட் எடுக்கிறோம். அது கூடவே சில மார்க்கர்ஸ்னு இருக்குது. அது என்னென்னா, இந்த நோஸ் பிரிட்ஜ் இருக்குல்ல, நேசல் போன் வந்து ஆப்சண்ட்டாக இருந்தாலும் அதுவும் ஒரு மார்க்குன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து சப்போஸ் என்டி பாசிட்டிவாக இருந்துட்டு இந்த நோஸ் போன் இல்லை, ஆப்சன்ட் நேசல் போன் இருந்தாலும் அப்போ வந்து ப்ரிடிக்ஷன் ரேட் சொல்கிறேன். நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு, அந்த ப்ரிடிக்ஷன் ரேட் வந்து ஒரு 50%, 60-70% ஆகிடும். நெக்ஸ்ட் மார்க்கர் வந்து இந்த ஹார்ட்டில் சில டாப்லர் பார்ப்போம், இந்த ட்ரைகாஸ்பிட் டிகஜிடேஷன், அந்த மாதிரி ப்ராப்ளம் கூடவே சேர்ந்து வரும்போது வந்து தி ப்ரிடிக்ஷன் ரேட் இன்க்ரீசஸ் ஃபர்தர். அது நெக்ஸ்ட்டு வந்து இந்த டக்டஸ் வீனோசஸ் ஒரு டாப்லர் பார்ப்போம் வயிற்று பகுதியில். அதுவும் பாசிட்டிவ், அதுவும் அப்நார்மலாக இருக்குது, அதுவும் ஹை ஃப்ளோ காட்டுன்னு வச்சுங்களேன். அதுவும் வந்து ஒரு ஆடட் ஃபார் திஸ் இன்க்ரீஸ் த ப்ரொடக்ஷன் ரேட். ஸோ இப்போ வந்து என்டி பாசிட்டிவாக இருக்குது, ஒரு நேசல் போன் ஆப்சண்ட்டாக இருக்குது, ஒரு ட்ரைகாஸ்பிட் வேல் ஃப்ளோ அது அப்நார்மலாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து டக்டஸ் வீனஸ் ஃப்ளோ டிவி ஃப்ளோ அது அப்நார்மலாக இருந்தால் வச்சுங்களேன். தி ப்ரிடிக்ஷன் ரேட், ஓவரால் ப்ரிடிக்ஷன் ரேட் இன்க்ரீஸ் எனாமஸ்லி ஒரு 70% வந்துடும். ப்ளஸ் அந்த ஃபால்ஸ் பாசிட்டிவ்னு சொன்னல இருக்குது ஆனால் இல்லைன்னு சொன்னல, அந்த ரேட் வந்து 8%லேருந்து 4% ஆர் 5% குறைஞ்சிரும். ஓகே டாக்டர், ஸோ இது வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்டி ஸ்கேன் நீங்கள் சொன்ன மாதிரி மார்க்கர்ஸ் மட்டும் போதுமா, இல்லை ஏதாவது ஸ்பெஷல் பிளட் டெஸ்ட் எடுக்கணுமா டாக்டர்? சில பிளட் டெஸ்ட்டும் இருக்குது, மெட்டர்னல் பிளட் டெஸ்ட்டு. அது என்னென்னா, இப்போ வந்து ஒரு ப்ரெக்னன்சி வந்து 3ஆக பிரியுது. ஃபஸ்ட் ட்ரைமெஸ்டர், செகண்டு, தேர்ட். ஃபஸ்ட் ட்ரைமெஸ்டரில் வந்து சில பிளட் டெஸ்ட் பண்ணலாம், டபுள் மார்க்கர்ஸ் சொல்லுவாங்க, இந்த எஸ்சிஜி, பேப்பே, அதெல்லாம் வந்து ரொம்ப டீட்டெயிலாக போக வேணாம். அந்த பிளட் டெஸ்ட்டோ அப்நார்மலாக இருந்து இந்த என்டி ஸ்கேனோ என்டி மெஷர்மெண்ட்ஸோ அப்நார்மலாக இருந்து இந்த சாஃப்ட் மார்க்கர்ஸ் சொல்லலாம், அதுவும் பாசிட்டிவாக இருந்தாலும் இந்த டிடெக்ஷன் ரேட் வந்து ரொம்ப அதிகமாகிடும். ரொம்ப வந்து சான்சஸ் ஃபார் கெட்டிங் டவுன் சிண்ட்ரோம் இன்க்ரீசஸ் ஃபர்தர். செகண்ட் ட்ரைமெஸ்டர்லேருந்து 15 வீக்ஸ் வந்து 22 வீக்ஸ்க்குள்ளே வந்து அது சில பிளட் டெஸ்ட் செய்வாங்க. இட்ஸ் கால் ட்ரிபிள் மார்க்கர் அண்ட் குவாட் டெஸ்ட் அண்ட் கம்பைன் டெஸ்ட். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பண்ணும் போது என்ன பண்ணால் இந்த ஓவரால் நான் வந்து சான்சஸ் ஆஃப் கெட்டிங் டவுன் சிண்ட்ரோம் இன்க்ரீசஸ் ஃபர்தர். ஒரு 80%, 90% டெஃபினட்டாக வி கேன் சே தட் இந்த மதருக்கு பிறக்கிற பேபிக்கு வந்து டவுன் சிண்ட்ரோம் இருக்குன்னு கன்ஃபார்மாக சொல்லலாம், ஆல்மோஸ்ட் கன்ஃபார்மாக சொல்லலாம், ஆல்மோஸ்ட் யூ கேன் சே தட். ஓகே டாக்டர், நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மாதிரி மார்க்கர்ஸ் என்டி ஸ்கேன் மூலமாக நம்ம ஃபைனல் கன்ஃபர்மேஷனே கொடுக்க முடியுமா, இல்லை நீங்கள் சொல்கிறீங்க ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ இதை தாண்டி ஏதாவது ஃபைனலாக நம்மளை பண்ண வேண்டியது? ஆல்மோஸ்ட் ஃபைனல் கன்ஃபர்மேஷன் வந்து 2 விஷயம். ஒன்று வந்து நான் சொன்ன மாதிரி அந்த கரு எங்கே வளருது, ஆம்னியோட்டிக் சாக் இருக்குது, அதுக்குள்ளே ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிட் இருக்குது.
அந்த ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிடை எடுத்துட்டு இந்த சில குரோமோசோமல் டெஸ்ட் பண்ணுவாங்க. that is almost that is the final confirmation for this any chromosome abnormalities, not even Downs, any chromosomal abnormalities இந்த amniocentesis and chromosomal analysis அது வந்து ஒரு ஃபைனல் கன்ஃபர்மேஷன், ஃபைனல் அனாலிசிஸ். ஆக்சுவலாக அடுத்தபடியாக வந்து இந்த ப்ளசண்டான்னு சொல்லுவாங்க, அந்த நஞ்சுக்கொடி, அது வந்து ஒரு மெட்டீரியல் எடுத்துகிட்டு அதை டெஸ்ட் பண்ணி பார்த்தா அதோட குரோமோசோமல் பேட்டர்னை டெஸ்ட் பண்ணி பார்த்தாலும் அதுவும் இட் கிவ்ஸ் எ ஃபைனல் கன்ஃபர்மேஷன், ஃபைனல் அனாலிசிஸ் அபவுட் திஸ் குரோமோசோமல் அப்னார்மாலிட்டிஸ். ஸோ வந்து அம்னியோசென்டசிஸ் ஒன்று சொல்லலாம். அந்த ப்ளசன்டல் டெஸ்ட் பேர் வந்து கோரியானிக் வில்லி சாம்பிள் சொல்லுவாங்க. இது 2 டெஸ்ட்லேயே வந்து ஆல்மோஸ்ட் இல்லை ஃபைனல் கன்ஃபர்மேஷன் ஆஃப் எனி குரோமோசோமல் அப்னார்மாலிட்டிஸ் ஆஃப் தி பேபி. ஓகே டாக்டர், இப்போ இந்த ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டர் இல்லை செகண்ட் ட்ரைமஸ்டரில் ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னா இது வந்து யூட்ரஸில் இருக்கும்போதே க்யூர் பண்ண முடியுமா, இல்லை வெளியில் பேபி வந்ததுக்கப்புறம் தான் க்யூர் பண்ண முடியுமா டவுன் சிண்ட்ரோம்? அதான் சொன்னேன் நான், டவுன் சிண்ட்ரோமுக்கு there is no cure, there is no treatment. நம்ம ப்ரிவெண்ட் தான் பண்ண முடியும். இந்த அட்வான்ஸ் மெட்டர்னல் ஏஜ் சொன்னாலும் அது ஒரு காரணம், ரொம்ப ஏஜான மதர்ஸ்க்கு தான் மாதிரி வரும் சொல்லுவேன். அந்த ஒரு காரணம் தான் இருக்குது வழியாக வேறு எந்த ஒரு ஸ்பெசிஃபிக் காரணமும் இல்லை, எந்த க்யூரோ இல்லை, எந்த ட்ரீட்மெண்ட்டும் இல்லை. மேபி வந்து நம்ம ஒன் திங் வி வில் சே என்னன்னா, அந்த மதருக்கு வந்து ஒன்ஸ் வந்து குழந்தைக்கு வந்து பேபிக்கு வளர ஃபீட்டஸ்க்கு வந்து இந்த டவுன்ஸ்னு கன்ஃபார்ம் ஆன பிறகு என்டி பாசிட்டிவ் ஆகிட்டு பிளட் டெஸ்ட் பாசிட்டிவ் ஆகிட்டு அப்படி பண்ணும்போது லெட் தம் டேக் டிசிஷன், மேபி ஃபார் டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னன்சி அவங்க டிசைட் பண்ணணும். நம்ம ஆஸ் ஏ ஸ்கேன் டாக்டர் நான் சொல்ல மாட்டேன். let the baby, let the parents decide and also the consultant physician decide. நம்ம டிசைட் பண்ணக்கூடாது, அவங்க டிசைட் பண்ணிப்போம். பட் மோஸ்ட்லி இப்போ இருக்க அவேர்னஸில், இந்த நெட் அவேர்னஸில் வந்து சோஷியல் மீடியா அந்த யூடியூப் அவேர்னஸில் வந்து மோஸ்ட்லி மதருக்கு தெரிய வரும்போது தே வில் டிசைட் அபவுட் தி டெர்மினேஷன் ஆஃப் தி பேபி. பட் ஒன்ஸ் பிறந்துட்டா க்யூரே இல்லை. அதே மாதிரி வந்து குழந்தை வந்து கருவில் இருக்கும்போது கூட க்யூரே இல்லை. டாக்டர், இந்த டவுன் சிண்ட்ரோமுக்கு வந்து எந்த ட்ரீட்மெண்ட் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இப்போ வந்து பேபி வந்து ஒரு சில பேர் வந்து ஓகே எனக்கு பிறந்தா பரவாயில்லன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி பேபி பிறந்ததுக்கு அப்புறமா இதுக்கு வேறு ஏதாவது சப்போர்ட் மெஷர்ஸ் இருக்குங்களா டாக்டர்? அது அகைன் ஜஸ்ட் ஒன் டெல் யூ, அது எந்த க்யூர் இல்லை, எந்த ட்ரீட்மெண்ட் இல்லை. பிறந்த பிறகு we can just give a supportive measures, supporting management தான். மேபி ஒரு ரீஹாபிலிட்டேஷன், இந்த லேர்னிங் எபிலிட்டிஸ் அப்னார்மாலிட்டின்னு சொன்னோம்ல, அந்த லேர்னிங் எபிலிட்டிஸ் இம்ப்ரூவ் பண்ணதுக்கு சில தெரப்பீஸு, ஃபிசிக்கல் தெரப்பீஸு, ரீஹாபிலிட்டேஷன் தெரப்பீஸ், இன்னும் சப்போர்ட்டிவ் தான் நம்ம பண்ண முடியும். பட் வி கேன் டூ எனி திங். பட் லெட்ஸ் ஹோப். அப்போ தான் தே ஹேவ் டு மேனேஜ் பை தெம் செல்ஃப். ஒரு சப்போர்ட்டிவ் தான் வி கேன் கிவ் அட்டென்ஷன் டு தி பேபி, தட்ஸ் ஆல். டாக்டர், இவ்வளோ நேரம் ரொம்ப பொறுமையாக என்டி ஸ்கேன்னா என்ன, அது எப்போ எடுக்கணும், ஸோ அது எதனால் எடுக்கணும், அதோட ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ், இது எல்லாமே டவுன் சிண்ட்ரோமோட ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் இது எல்லாமே வந்து சொல்லியிருக்கீங்க. ஸோ ரொம்ப டீட்டெயிலாக பப்ளிக்குக்காக நீங்கள் இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி டாக்டர். தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி.